அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு இரண்டாவது வாசகத்தின் மூலமாக நமக்கெல்லாம் ஒரு வார்னிங் கொடுக்கப்படுது. என்ன அந்த வார்னிங் அப்படின்னு சொன்னா, தேவையில்லாத காரியங்கள் பண்ணுகிறவர்களோடு உறவு வைத்து கொள்ள வேண்டாம். பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதிய கடிதத்தின் மூலமாக சொல்றாரு, பயனற்ற காரியங்கள் பண்ணுகிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். ஆழமாக சொல்ல போனால் இன்னைய தேதிக்கு யாரெல்லாம் தப்புக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாம் நீங்க உறவு வச்சிருக்க வேண்டாம். அப்படி உறவில் இருப்பீர்களாக இருந்தா என்ன பண்ணிக்கிறது? உடனடியாக அந்த உறவை துண்டிச்சிருங்க. உங்க மனசுல என்ன தெரியுமா கேள்வி வருது இப்போ? அப்படி நாங்க பல வருஷ காலமாக பழகிக்கிட்ட இவங்க கூட எப்படி உடனடியாக உறவை துண்டிக்கிறது அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்படி உறவை துண்டிச்சு அவங்க என்ன நினைப்பாங்க? நான் உங்களுக்கு கேட்குறேன், அவங்க கூட இருக்கிற உறவை நீங்கள் துண்டிக்கலை, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் ஒரு காரியத்தை வேதத்தின் மூலமாக பண்ணும்படி சொல்றாராக இருந்தால் அந்த காரியத்தை பண்ணுகின்ற நிலையில் நீங்க இருந்தா பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு தப்பான காரியம் பண்றீங்க, இன்னைக்கு வேத வசனம் உங்களை பார்த்து சொல்லுது அந்த தப்புல இருந்து விலகி நடங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்டு நடப்பது தான் உங்களுக்கு நல்லது. யாராச்சும் உங்க நண்பர் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர், குடி போதைக்கு உள்ளானவர், அல்லது சிகரெட் புகைத்து திரிகின்றவர், அல்லது விடுப்பு பேசுகிறவர், காசிப் பேசுகிறவர், அல்லது சூனிய மந்திர காரியங்கள் பண்றவர், இப்படின்னு தெரிந்து கொண்டும் பழகுவீர்களாக இருந்தால் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலன் மூலமாக உங்களுக்கு இந்த செய்தியை சொல்றாரு. நிறுத்திக்கோங்க. அவர்களோடு வைத்திருக்கக்கூடிய உறவை உடனடியாக முறித்து கொள்ளுங்க. வேண்டாம். ஏன்னா இந்த காரியம் தொடர்ந்து போனால் ஆண்டவர் உங்க வாழ்க்கை மீது வைத்திருக்கக்கூடிய எதிர்கால ஆசீர் உங்களை வந்து சேராமல் போய்விடும். எனவே அன்பின் உள்ளங்களே, உங்களுடைய நன்மைக்காகத்தான் சொல்லுகிறேன். இந்த தபசு காலத்தில் ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். பயனற்ற காரியங்கள் பண்ணுகிறவர்களோடு உங்களது உறவை துண்டித்து கொள்ளுங்கள். அநேகர் நினைப்பது உண்டு, அது என்னது, இந்த காரியத்தை அவங்க பண்ணுறாங்க, நாங்கள் என்ன இந்த காரியத்தை பழகிக்கொள்ளவா போகிறோம்? இத்தனை வருஷ காலமாக நாங்கள் அவங்க கூட தானே பழகிக்கிட்டு இருக்கிறோம், அவங்களோடு பழகுகின்ற நாங்கள் அவங்க பழக்கத்தை நாங்கள் இதுவரைக்கும் பழகிக்கலையே, இனிமேல் என்ன பழகிக்கவா போறோம் அப்படின்னு சொல்லி உள்ளங்களே இதை மனதில் வைத்து கொள்ளுங்க. உன்னுடைய நண்பன் யாரு அப்படின்னு சொல்லு, நீ யாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுகிறேன் என்ற ஒரு பழமொழியே இருக்குது. உங்க நண்பர்களை வைத்துத்தான் உங்களே மதிப்பிடுவாங்க. நல்லவர்களோடு நீங்க சேருகின்ற பொழுது பூவோடு சேர்ந்த நாரும் மனம் கமழும் அப்படின்னு சொல்வாங்க. அதே வேளையில் தப்பான உறவோடு நீங்க இருப்பீர்களாக இருந்தால், யாரெல்லாம் தப்பான உறவுகளோடு உறவு வைத்து கொண்டு இருப்பீர்களோ அவர்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உறவை துண்டிச்சிருங்க, வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு அது பெரிய பிரச்சனைக்குரிய காரியமாக இல்லாது இருக்கலாம், இல்லாது தென்படலாம். ஆனா காலப்போக்குல உங்களையும் அது மாற்றிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இருப்பது போன்று என்னாலும் இருக்க போவதில்லை உங்க நிலைமை. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம் உங்களால் தாங்க முடியாத ஒரு நிலை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ பண கஷ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரொம்ப கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடனை உங்களால் செலுத்த முடியலை, நீங்கள் தெரிஞ்சவங்க கிட்டெல்லாம் கேட்டீங்க, யாருமே உங்களுக்கு உதவி செய்யலை. நீங்கள் நட்பு வச்சிருக்கக்கூடிய இந்த தப்பான பழக்கங்களோடு இருக்கக்கூடிய ஒருத்தர், போதை பழக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது குடி போதையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடியவர், காசிப் பேசக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆள்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி கிடைச்சிருச்சு. என்ன, நீங்கள் கடன் செலுத்துவதற்கான முழு தொகை பணத்தை அவர் கொடுத்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் மனசு கோணாதபடி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்துப்பீங்க. இது வரைக்கும் மற்றவங்க செய்யாத ஹெல்ப்பை இவர் எனக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் வழியிலேயே போவதற்கு முயற்சி செய்வீங்க இல்லையா? ஒருவேளை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்க இப்போ திடமாக இருந்தாலும், ஒருவேளையில நீங்க மனசு மாறி அவர் வழியிலே போயிட்டீங்க அப்படின்னா, எனக்கு மற்றவங்க உதவி செய்யல, இந்த நண்பன் தான் உதவி செய்தான் அப்படின்னு சொல்லி இவர் வழியிலே போயிட்டீங்க அப்படின்னா, இந்த சின்ன காரியம்
உங்களது பெரிய ஆசிரை தடுக்கலாம் இல்லையா? அல்லது போனால் இதே கடன் தொல்லையில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் யாருமே உங்களுக்கு உதவி செய்யலை, இந்த நண்பன் கூட உதவி செய்கிறதுக்கு அவன்கிட்ட பணம் கிடையாது, ஆனால் அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான், என்ன பண்ணுறது, என்னால் இது மட்டும்தான் அவனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவன் குடிக்கிற பழக்கத்தையோ அல்லது புகைக்கின்ற பழக்கத்தையோ அல்லது போதை மாத்திரைகள் எடுக்கின்ற பழக்கத்தையோ ஆரம்பித்து விட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அத்தோடு உங்களது வாழ்க்கை மூழ்க ஆரம்பித்து விடும். அன்பின் உள்ளங்களே, தண்ணீர் மேலே படகு போகின்ற பொழுது அது மூழ்காது. எப்போ அந்த படகுல ஒரு சின்னதாக ஓட்ட விழுகுதோ அப்போ தண்ணீர் உள்ள ஏற ஆரம்பித்து முழு படகையும் அது தண்ணீருக்குள்ள மூழ்கடித்து விடும். அந்த நிலை உங்களுக்கு வேண்டாம். நல்லா தெரியுது, தண்ணீர் நீங்கள் படகா பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த தண்ணீர் பூராகவும் மோசமான தண்ணீர் அப்படின்னு தெரியுது. உங்களை யார் கூட்டிக்கிட்டு போகிறாங்களோ, வாழ்க்கை பயணத்தில் கூட்டிக்கிட்டு போகிறாங்களோ அவங்க தண்ணீர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் படகு தான், ஸ்ட்ராங்கான படகு தான், ஆனால் எப்போ அது ஓட்ட விழும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் உங்களுக்கு மனசு உடைஞ்சு போகிற நேரத்தில் படகு லேசாக ஓட்டையாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தண்ணி ஏற ஆரம்பிச்சிடும், உங்கள் வாழ்க்கை மோசமாக போய்விடும். ஆகவே தான் சொல்லுகின்றேன், ஆண்டவரை சொல்லுகின்றார். எபேசியருக்கு எழுதிய கடிதம் மூலமாக ஆண்டவரை சொல்லுகிறார் என்று 2வது வாசகத்தின் மூலமாக ஆண்டவரை சொல்லுகின்றார். தப்பான உறவுகளோடு உறவு வச்சு கொள்ள வேண்டாம், உடனடியாக துண்டித்து விடுங்கள். காலம் தாமதித்து துண்டிக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? காலம் தாமதித்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் நன்மையான முடிவாக முடிவதே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். சரி, காலம் தாமதித்து குடிக்கக்கூடிய காஃபி என்ன செய்யும்? ஆறி போயிடும். காலம் தாமதித்து நீங்கள் எழுதுகின்ற பரீட்சை என்ன செய்யும்? உங்களை கிளப்பருவத்துக்கு தள்ளிவிடும். அதாவது நீங்கள் கரெக்டாக எழுத வேண்டிய நேரத்தில் பரீட்சை எழுதாமல் அப்படியே காலம் தாமதித்து 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 கொண்டே போவீர்களாக இருந்தால் எப்போ எழுதிக்க போகிறீங்க? காலம் தாமதிக்க வேண்டாம். நீங்கள் காலம் தாமதிக்க 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 நாளை என்பது நிச்சயமற்றது என்று எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்போது நீங்கள் தாமதித்து ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது அது பிரயோஜனம் இல்லாதாக போய்விடும். பிந்தி பிறக்கிற ஞானம் பிரயோஜனமற்றது. இப்போதே, இன்னைக்கே, இதுவே நல்ல காலம், இதுவே சிறந்த காலம். இன்னைக்கே முடிவெடுங்க. யோசிக்காதீங்க எப்படி அந்த உறவை கட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர், he is called the best counselor. Do you know that the Holy Spirit is the best counselor? நல்லதொரு ஆலோசகர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு நல்ல ஆலோசகர். அவர்கிட்ட கேளுங்க. அவருடைய நாமத்தை கூவி அழைத்து நான் சொல்றபடி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என் மீது இறங்கி வாரும், என்னை முழுவதுமாக நிரப்பும், உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரை என்னை ஆட்கொள்ளும், என்னுடைய கரங்கள், என்னுடைய கால்கள், என்னுடைய முழு உடல் அத்தனையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த முழு உடலையும் பொறுப்பெடுக்கின்ற நீர் என்னுடைய சிந்தனையை பொறுப்பெடும். சரியான முறையில் சிந்தித்து சரியான முறையில் தப்பான உறவுகளை நான் முழுவதுமாக விரட்டிவிட சரியான யோசனையை எனக்கு கொடும். இப்படி கேட்டு ஜெபிங்க. இதை ஃபாலோ பண்ணி ஜெபிங்க. கேட்டுக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கான வழியை காண்பிப்பார். அதன்படி யார்கிட்ட இருந்தெல்லாம் விலகி நடக்கணும், விலகி நடங்க. உங்க வாழ்க்கை சிறப்பு